ஹாய். வாங்க இன்னைக்கு எங்க ஊர் ஸ்டைல்ல பூரிக்கு கிழங்கு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு எண்ணெயில கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அது கூட வரமிளகா, மறுபடியும் ஆனியன், அப்புறம் டொமேட்டோ, கொஞ்சம் உப்பு, மஞ்சள்தூள் போட்டு இதெல்லாம் நல்லா வறுத்துக்கோங்க. கொஞ்சம் வேகுற வரைக்கும். அது கூட நான் கொண்டைக்கடலைய ஊற வச்ச தண்ணி 1 கப் எடுத்திருக்கேன். அப்புறம் 1 கப்பு கொண்டைக்கடலை எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு 2 பொட்டேட்டோவ ரஃப்பா அப்படியே நசுக்கி போட்டுக்கிட்டேன். இதெல்லாம் கொஞ்ச நேரம் நல்லா வேக வச்சதும், அது கூட 1 டம்ளர் எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளர்ல கொஞ்சமா கடல மாவு, அதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்தி கொஞ்ச நேரம் ஊற வச்சுக்கோங்க. இத நீங்க முதல்லயே பண்ணலாம். நான் மறந்துட்டேன். கடைசியில தான் பண்ணேன். அப்புறம் லம்ப்ஸ் இல்லாம நல்லா கிளறி விட்டுட்டு, இந்த கிழங்கோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் ஒரு 2 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வேக வச்சாலே போதும். ஹோட்டல் ஸ்டைல்ல கிழங்கு ரெடி. இதுக்கு நம்ம பூரிய வச்சு நார்மல் பூரிய வச்சு சர்வ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்க. எங்க ஊர்ல ரொம்ப ஃபேமஸான பூரிக்கு கிழங்கு இப்படிதான் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க.